முக்தார் அவர்களுக்கு இந்த பதிவு. ஷக்கீல் அம்மா இன்டர்வியூ எடுக்கும்பொழுது மை இண்டியா 24x7 நியூஸ் சேனலாக பேர் தெரில, எங்கள் வீட்டில் டிவி இல்லை, உண்மையாலுமே டிவி இல்லை, என் பையன் உடைப்பான்ட்டு எடுத்து போட்டேன். அதனால் எனக்கு நியூஸ் சேனல் பேர் இதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் ஓப்பனாகவே சொல்லிடுறோம் ஒரு சில விஷயத்த. ஷக்கீல் அம்மா பற்றி தவறாக சித்தரிச்சிருக்கீங்க. என்னென்னா, ஒரு பெண்ணை மதிக்கிறவங்களா இருந்தால், அதாவது முக்தார் அவர்கள் ஒரு பெண்ணை மதிக்கிறவங்களா இருந்தால், ஒரு பெண்ணை கூப்பிடும்பொழுது மரியாதையாக தான் கூப்பிடுவாங்க. குடும்ப குத்து விளக்குன்ட்டு ஒரு மரியாதையின் நோக்கத்தில் கூப்பிட்டு இருந்தால் நம்மளுக்கு நம்ம பார்க்குற உணர்வு இல்லையா, பார்த்தாலே புரியும். கிண்டலாக கூப்பிட்றீங்களா இல்லை அசிங்கப்படுத்தணுன்ற நோக்கத்தோடு கூப்பிட்றீங்களான்னு தெரியும் இல்லையா முக்தார் அவர்களே. அதுவும் அந்த யூடியூப்பில் நான் எடுத்து பார்க்கும்பொழுது கட்டல் வச்சு அவங்கள தவறாக சித்தரித்து காமிச்சு அவங்கள அசிங்கப்படுத்துகிற மாதிரி பண்ணியிருக்கீங்க. அதில் உண்மையாலுமே அசிங்கமாக இல்லை உங்களுக்கு? உண்மையாலுமே நீங்கள் பெண்களை மதிக்கிறவரா? பெண்களை சுதந்திரமாக வாழணும்னு நினைக்கிறவரா? நீங்கள் பெண்களை மதிக்கிறவராக இருந்தால் அந்த மாதிரியான ஒரு சித்தரிப்பை காட்டியிருக்க மாட்டீங்களா யூடியூப் சேனலில்? அது யூடியூப் சேனலாக நியூஸ் சேனலாக யார் பண்ணதுன்னு எனக்கு தெரியல. பட்டு நீங்கள் பேசின வார்த்தை எல்லாமே நல்லா இல்லை. அவங்களோட மனசு எவ்வளோ புண்பட்டுருக்கும், எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும் அந்த டைமில். படத்துக்கும் ரியாலிட்டிக்கும் என்ன சம்மந்தம்? என்னை பொறுத்தளவுக்கு குக்கு வித் கோமாளியில் ரொம்ப அழகாக புகழ் நினைக்கிறேன், புகழ் கூட ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ஒரு மகனுக்கும் ஒரு தாய்க்கும் உள்ள உறவை ரொம்ப அழகாக இருக்கும். அம்மா அம்மான்னு வந்து புகழ் சொல்கிறதும், ஷக்கீலா அம்மா வந்து அதை ஒரு அம்மா மாதிரி தான் எனக்கு தோணும். அவங்க குணத்தை பார்த்தா அம்மா மாதிரி தான் தோணும். நல்லவங்களாவே தெரிவாங்க என்னை பொறுத்தளவுக்கு. ஒரு நாளும் வந்து ஷக்கீலா அம்மாவை நான் தப்பாக நினச்சதே கிடையாது. நானும் குடும்பத்தில் வாழற சாதாரண ஒரு பெண் தான். நானும் ஒரு பெண்ணாக இருந்து சொல்கிறேன், ஷக்கீலா அம்மா மேலே எந்த தப்பும் இல்லை. எனக்கு பார்த்தாலும் தப்பாக தெரியல. நீங்கள் எப்படி வந்து அவங்கள தவறாக சித்தரித்து காமிச்சிருக்கீங்களே, இது பெண் இனத்திற்கே செய்கிற துரோகம். கற்புன்னு ஒன்று கிடையவே கிடையாது, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. கற்புன்னு சொல்லியே பெண்களை முடக்கி வச்சிடாதீங்க. அதே மாதிரி பெண்கள் இப்படி தான் இருக்கணும், இடுப்பை காட்டக்கூடாது, ஷால் போடணும், மூடி வைக்கணும், திறந்து வைக்கவே கூடாது, இந்த மாதிரியான சித்தரிப்பெல்லாம் காட்டி பெண்களை அடக்கி வைக்காதீங்க. பெண்கள் சுதந்திரமாக வாழணும், ஃப்ரீடமாக வாழணும், உள்தன்மையில் தூய்மையான மனதோடு இருக்கணும். அதை மட்டுமே ஒரு பெண்ணுக்காக இருந்தாலும் சரி ஆணுக்காக இருந்தாலும் சொல்லித்தாங்க. இரக்க குணத்தை வதைங்க, ஆண்களோட மனசில் இரக்க குணத்தை வதைங்க. பெண்கள்லாம் என்னன்ற ஒரு பாடத்தை எடுங்க. அப்போ தான் பெண்களை மதிப்பாங்க. தவறாக வந்து குடும்ப குத்து விளக்கு அப்படின்னு குத்தி காட்ட மாட்டாங்க. குத்து விளக்குன்னு குத்தி காட்டினா உங்களோட மனநிலை வந்து நெகட்டிவாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி எண்ணங்களை மாற்றுங்க முக்தார் அவர்களே. உங்கள் பேர் எனக்கு ஃபுல்லாக தெரியல, வாயில் நுழைய மாட்டுது.